ஆக்டர் விஷ்ணு விஷால் அவர்கள் கட்டா குஸ்தி வெற்றி சம்பந்தமா கொடுத்த ஒரு பிரஸ் மீட்ல டிவிகேவை சேர்ந்த ஒரு நபர் உங்க படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காரு, அதை பாத்தீங்களா அப்படின்னு மாதிரி கேட்டதுக்கு ஆமா பார்த்தேன், அது கஷ்டமா தான் இருந்துச்சு, பட் இதுல பாலிடிக்ஸை நான் மிக்ஸ் பண்ண விரும்பல. அண்ட் ரெட் ஜெயண்ட்டை பாத்தீங்கன்னா நான் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியை தான் பாக்குறேன். கடந்த 9-10 வருஷமா அவங்க கூட நான் கொலாபரேட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வரைக்குமே அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா தான் இருந்திருக்கு, என்கிட்ட நல்லா தான் நடந்துட்டு இருந்திருக்காங்க. அண்ட் மக்களுக்கு படம் பிடிச்சிருக்கு, எல்லாரும் செலிப்ரேட் பண்றாங்க. அண்ட் படம் 100 கோடி வசூல் பண்ணுமான்னு கேட்டதுக்கு பண்ணா நல்லா இருக்கும், அது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி விஷ்ணு விஷால் அவர்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த மாதிரி கேள்விகளை வந்து ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ண நல்லா இருக்கும். ஏன்னா டிவிகே தொண்டர்கள் அண்ட் தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே சேர்ந்து இந்த படத்தை சேர்ந்து எதிர்க்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணாங்களான்னா இல்ல, ரேண்டமா 1-2 ஃபேன்ஸ் அந்த மாதிரி வந்து போஸ்ட் போடலாம். அண்ட் ஆல்சோ அவங்க தளபதி ஃபேன்ஸா அப்படின்ற மாதிரி உறுதியாகவும் சொல்ல முடியாது. சும்மா தளபதியோட டிபி வச்சுக்கிட்டு வேற யாரு கூட அந்த மாதிரி போடலாம். அண்ட் லிட்டரலி இது எல்லா அஜித் அவர்களோட படத்துக்குமே இருக்கும். அதே மாதிரி தளபதியோட படத்துக்கு சில அஜித் ஃபேன்ஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்க. சோ அது வந்து எந்த படத்தையும் அஃபெக்ட் பண்ணாது. படம் நல்லா இருந்துச்சுன்னா யாரு வேணா போய் பார்ப்பாங்க. ஏன்னா சில பேர் பாத்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸ் இந்த படத்தை எதிர்த்தும் இது நல்லா ஓடிட்டு இருக்கு, சோ அவ்வளவுதான் உங்க பலம் அப்படின்ற மாதிரி தளபதி ஃபேன்ஸை கலாச்சும் சில பேர் மீன் போட்டுட்டு இருக்காங்க. பட் விஷ்ணு விஷால் அவர்கள்லாம் ஒரு எதிரியும் கிடையாது. இந்த படம் ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வன்மத்தோட தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் எதுவுமே பண்ணல. ஈவன் பராசக்தி படம் ரிலீஸ் ஆன டைமில் கூட இந்த பிரச்சனை வந்துச்சு. அதாவது இயக்குனர் சுதா கொங்கர் அவர்கள் வேணும்னே சில பேர் நெகட்டிவ் பரப்புறாங்க அப்படின்ற மாதிரி தளபதி ஃபேன்ஸ் தான் அந்த படத்தை காலி பண்ணதா அவங்களே நம்பினாங்க. அண்ட் அந்த மாதிரி அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நிறைய தளபதி ஃபேன்ஸ்க்கு அது ட்ரிகர் ஆச்சு. சோ நிறைய தளபதி ஃபேன்ஸ் அந்த படத்தை தியேட்டர்ல பாக்குறத அவாய்ட் பண்ணாங்க, அவ்வளவுதான். பட் அந்த படம் பெருசா ஓடக்கூடிய அளவுக்கு இருந்திருந்தா அந்த படம் கண்டிப்பா ஓடி இருக்கும். அண்ட் இப்போ இந்த கட்டா குஸ்தி படத்துல அப்படி போடு சாங் கூட யூஸ் பண்ணிருக்காங்க, அதுவும் ஒரு வில்லங்கமான சிச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. பட் ஸ்டில் தளபதி ஃபேன்ஸே அதை ஒரு என்டர்டைன்மெண்டா கடந்து போயிட்டாங்க. அண்ட் நல்ல வேளை விஷ்ணு விஷால் அவர்கள் இந்த கேள்விக்கு ஓரளவுக்கு மெச்சூர்டா ஆன்சர் பண்ணிட்டாரு. ஏன்னா மொத்த தளபதி ஃபேன்ஸும் சேர்ந்து எதிர்க்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது வாய விட்டுருந்தா அதுக்கப்புறம் தான் எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஐ திங்க் படம் நல்லா ஓடிட்டு இருக்கிறதால அவர் அந்த மாதிரி சொல்லல, இல்லனா இவரும் சுதா கொங்கர் அவர்கள் மாதிரி வாய் விட்டு மாட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் கட்டா குஸ்தி படம் பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஆபீஸ்ல 3 நாள்லயே 22 கோடியை தாண்டி நல்ல வசூலை நோக்கி போயிட்டு இருக்கு. அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கிறதால 100 கோடி அடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, டெஃபினட்டா ஒரு 70 கோடி கிட்ட வரலாம். சோ எவ்வளவு கலெக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.